மிருகசீரிடம் நட்சத்திரமும் தேங்காயின் ரகசியமும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கமேஸ்வரன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான மிருகசீரிடம் நட்சத்திரம் பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் நம்ம தினசரி பயன்படுத்தும் தேங்காய்க்கும் என்ன தொடர்புன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்குவோம். மிருகசீரிடம் நட்சத்திரமும் செவ்வாயும். நண்பர்களே, ஜோதிடத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிபதி கிரகம் உண்டு. அந்த வகையில மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாய் அப்படிங்கிறவர் தைரியம், வீரம், ஆற்றல், பூமி, சகோதரர்கள் மற்றும் உடல் உழைப்பு போன்ற விஷயங்களுக்கு காரகத்துவம் வகிக்கிறார். அதனால மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அல்லது இந்த நட்சத்திரத்தோட தாக்கம் அதிகம் உள்ளவங்க இயல்பாகவே தைரியசாலிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற உறுதி அதிகமாக இருக்கும். தேங்காயின் மகத்துவமும் மிருகசீரிடம் நட்சத்திரமும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட மிக முக்கியமான தொடர்பு தேங்காய் கூட இருக்கு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ஆனா நம்ம முன்னோர்கள் இந்த தொடர்பை தெளிவா சொல்லி இருக்காங்க. தேங்காயின் பயன்பாடு. உங்க வீட்ல தேங்காயை அதிகமா உபயோகப்படுத்தும் போது, அதாவது சமையல்ல, பூஜையிலன்னு தேங்காயின் பயன்பாடு அதிகமா இருக்கும்போது மிருகசீரிடம் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இயங்க ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. இது உங்க வாழ்க்கையில செவ்வாயின் நல்ல பலன்களை பெற உதவும். தேங்காயின் 3 கண்கள். இது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான மற்றும் எளிய பரிகாரம். ஒரு தேங்காயின் குடுமியை எடுத்தவுடன் வரும் 3 கண்கள் இருக்கும்ல, அந்த பகுதியை பிரிச்சு எடுத்து எப்பவும் நீங்க இருக்கிற இடத்துல, உதாரணமாக உங்க பூஜை ரூம்ல அல்லது பர்ஸ்ல கூட வச்சிட்டீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரமானது உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. இது செவ்வாயின் ஆற்றலை உங்களை ஈர்த்து உங்க காரியங்கள்ல வெற்றி பெற உதவும். உடல் உழைப்பும் மிருகசீரமும். மிருகசீரிடம் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நட்சத்திரம். தேங்காய் உடைக்கிறது அல்லது தேங்காய் சார்ந்த வேலைகள் செய்யறது கூட இந்த நட்சத்திரத்தோட பலன்களை அதிகரிக்கும். உடலை அசைத்து வேலை செய்வதும் சவால்களை எதிர்கொள்வதும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும். நிலம் சார்ந்த விஷயங்கள். செவ்வாய் பூமிகாரகன் என்பதாலும் மிருகசீரிடம் நட்சத்திரம் நிலம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொடர்புடையது. விவசாயம், ரியல் எஸ்டேட், பூமி வாங்குதல் அல்லது விற்றல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஆசி பெற தேங்காயை முறையாக பயன்படுத்துவது நன்மை தரும். இந்த தகவல் உங்க அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் சங்கமேஸ்வரன். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் இந்த ரகசியங்களை பகிர்ந்து கொண்டு உங்க பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க.